ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா காஃபி குடிக்க போகிறேன். அதை தான் வந்து மெயினாக பார்க்க போகிறேன். ஓகே, என்னடா அவன் கையில் க்ளவுஸ்லாம் போட்டு டிப்டாப்பாக இருக்கான்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன். ஓகே, அப்படியே ஃபாலோ மீ. ரைட்டு, அப்படியே அப்படியே வா, அப்படியே வா. பார்த்தியா இல்லையா? வேற ஏதோ உலகத்துக்கு போற மாதிரி கண்டிப்பா வழுக்கும். வழுக்கல, வா வழுக்கல. கொடை உடஞ்ச போகுது. காஃபி குடிங்க. அது வீடியோ. மக்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி பெய்யுது. மக்கள் இந்த பனி அங்கே பாரு, அப்படியே ரோடு ஃபுல்லாக பனி. இந்த பனியில் போயிட்டு நான் வந்து சூடாக காஃபி குடிக்கலாம் தான் வந்து. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். இன்னொன்று என்னன்னா போயிட்டு நான் ஒன்று சூப்பராக இருக்கல இடம். இங்க பாத்தீங்கன்னா சரியான பனி. நான் இந்த மாதிரி ஆமா குளிர், அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் குளிரா இருக்கு போல. ரொம்ப நனையறீங்க தேமே. அதெல்லாம் இது எங்க வைக்கலாம்? நான்லாம் நனையறேன்டா அப்பா. இது எங்க வைக்கலாம்? அப்படியே வைங்க அழகா. கார்மெல்லாம் வைக்கலாமா? வைக்க கூடாது தேமே. அவங்க பிரமா இருக்குது. இது எப்படி? காஃபிலாம் சூடா இருக்குது. என்ன நீ குடிக்கிற? மக்களே இப்போ வந்து லண்டன் கிடையாது, ஆக்சுவலா லண்டன்ல நாங்க இருக்கிற லெஸ்டர் அப்படின்னு ஒரு இடம். இந்த இடத்துல வந்து இருட்டா இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லா பனி பெய்யுது. பாத்தீங்கன்னா ஃபுல்லா சின்ன வயசுல சாணி மிதிச்சா நடப்போம்ல, அந்த மாதிரி இப்போ நடக்கணும். பொறுமையா இந்த ரோடு ஃபுல்லா வெள்ளையா இருக்கு, செமையா இருக்கு. அப்படியே எனக்கு தெரிஞ்சு இப்போ இத பார்த்தா லைஃப் போகுது. ரொம்ப போயுதுப்பா. ரொம்ப போயுதா? குடு நாங்க காஃபியை குடிங்க, தயவு செய்து சீக்கிரம் குடிங்க. இதை பார்த்துட்டு வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டலாம் தான் வந்து மெயினாக வந்து வந்தோம். ஓகே, நம்ம லைஃபு அப்பா அக்குள்குள்ளலாம் போகுது, முதுகு பின்னாடி போகுது. அதான் நான் கொடைக்குள்ள வந்துருங்கன்ற நீங்க வர மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த இந்த பனின்றது ஓகே, இந்த பனி போல தான் வந்து நம்மளோட லைஃப் இருக்கணும். ஏன் தெரியுமா? பனி பார்க்கறதுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். ஸ்லோவாக ஸ்டெடி இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, அதே மாதிரி ஸ்லோவாக வரும். இதுனா காதுக்குள்ளே போகுது. ஸ்லோவாக போனாலும் உங்கள் தலைமைலாம் உடம்பு சரியாமல் போகிறது கன்ஃபார்ம் இல்லை. சொல்ல வர்றத கீழே பனி வந்து ஸ்லோவாக பெய்யும். ஆனால் அது என்ன பண்ண நினைக்குதோ அது பண்ணிட்டு போயிடும். இது எங்கே பாரு அழகா. இந்த இடத்த அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அதோட உங்களுக்கு அதே மாதிரி என்னடா இருக்கு லைஃப்ல. நீங்களும் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பனியை போல எல்லாமே ஸ்லோவா பண்ணுங்க. ஐயோ கார் வேற, கார்லாம் வருது. தெய்வம் இப்படி வாங்க. கார் வந்து சைன் வலிக்கிட்டு வருது. மேல அடிச்சிட போறாங்க பாருங்க. நம்ம ஊர்லலாம் தண்ணியை தான் தகதி அடிப்பாங்க, இங்க பனியை தகுதி அடிக்கிறாங்க. அதே மாதிரி இது குளிக்கும் போது சூப்பரா இருக்கு. சுட சுட குளிக்கும் போது இதை இங்க வச்சு போலான்னு பாக்குறேன். ஒரு வாக்கு போயிட்டு வரோம். இன்னும் தண்ணி இருக்கு, பார்த்து நான் தான் சொல்லிட்டேனே, இந்த பனி போல தான் லைஃப். அது என்ன பண்ணணும்னு நினைக்கிறது பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பனியை போல ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணுங்க. சரி, அது அழகா உங்கள் லைஃபே மாற்றிடும். ஓகே, இந்த பனி தான் வந்து உங்களுக்கு காட்டலாம்னு நினைச்சேன். வா அப்படியே கொஞ்சம் வாக் போவோம். அந்த சைடு வா, வாக் போவோம். கிளாஸ் வச்சுட்டு வரீங்க அப்படி? அது கிளாஸ்லாம் ஒன்றும் ஆகாது. வா. ஏன் கிளாஸ் மேன் ஒன்றும் ஆகாது. வா. அப்பா மெயின் ரோட்லாம் ஃபுல்லாக என் மனைவி முன்னாடி போயிட்டுருக்கா. மெயின் ரோட் ஃபுல்லாக பனி. ஐயோ, நடந்து போகலான்ட்டு எங்கேயோ 2 கிலோமீட்டர் எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. பயங்கரமாக குளிருது, பனியும் போயிடுது. இந்த பனி வந்து நைட்டு 7 மணிக்கு ஆரம்பிச்சது, இன்னும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் கரெக்டாக 8:30 வெளியே வந்தோம். 1 ஹவர் வெளியே தான் இருக்கும். காலெல்லாம் மறுத்து போச்சு, கையெல்லாம் மறுத்து போச்சு.
அப்படியா? அப்ப இப்படி வரவே இல்லையா? அப்ப எப்படி இருக்கும்? இங்க கிளாரிட்டி செமையா இருக்குதேமே. ஆக்சுவலா இனிமே வந்து இந்த இடத்தெல்லாம் எப்படி நடப்பாங்கன்னா, அந்த இப்போ ஒழுங்கா போயிட்டு கழுவாத மாதிரி இருப்பாங்களா, அவங்களா நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப நாள் பனியே இல்லையே நினைச்சிட்டு இருந்தோம். இங்கேயும் இங்க பாருங்க, நாங்க இருக்கிற ஏரியாலையும் அப்படியே செமையா இருக்கு. பண்ணுவோமா? ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணுவாங்க தெரியுமே, எப்படி தெரியுமா? நம்ம இப்படி மூஞ்சி இருக்குல்ல, இந்த மூஞ்சை வந்து இப்படி வைக்கணும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தேவி. அப்படியே திரும்புங்க தேவி, இந்த வெளிச்சத்துக்கு வாங்க தேவி, நல்லா இருக்கும். அப்படியே சொல்லு எல்லாத்தையும். இப்போ பண்ணுங்க, அந்த கார் மேல இருந்துல பேர் எழுதுங்க, ஏதாவது பண்ணுங்க அந்த மாதிரி. நான் இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் கட் பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிகிரி செல்சியஸ் இங்க தண்ணி போடுதுப்பா. கொடைக்குள்ளவை இங்க டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா -4 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். ஆனால் அப்போவுமே கிளார் தான் அடிக்குது. இப்போ இருக்கிற மக்கள்லாம் வந்து, அப்போ நீங்க வா, இருக்கிற மக்கள்லாம் அவதிப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த மாதிரி வண்டியில் போகும்போது வண்டி ஸ்கிட் ஆகும். அப்போ வண்டியில் போகிறவங்க லண்டனில் இருக்கவங்க பார்த்து போகணும். அதே மாதிரி நீங்களும் வந்து இங்கே வரணும்னு லண்டன் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி டைமில் தயவு செஞ்சு வரவே வராதிங்க. பனி பெஞ்சு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க, இந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்கு. அதே மாதிரி நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மே மாதம் போல் வாங்க. ஓகே, இந்த டைமில் வந்து வரவே கூடாது. இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா தெரிஞ்சதுன்னா எங்கள் அம்மா தொடப்பு கட்டையால அடிப்பாங்க. ஏதோ மனைவி இருக்கு போய் அடிக்க மாட்டேங்கிறேன். அப்படியே தெரியவே வெளிச்சத்துக்கு ஒழுங்கா வாங்க. எங்க இதுக்கு மேலே நான் வெளிச்சத்துக்கு நீ தான் வந்து எடுக்கணும். நான் எப்படி எடுக்கிறது? அப்போ இங்கே வரணும், நீங்க வரணும், நீங்க வா. இப்போ இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் வேஸ்ட். இப்போ பேசுங்க தேவி. இப்போ வந்தீங்கன்னா லண்டன் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து கேர்ஃபுல்லா டிசம்பர் ஜனவரி போல தயவு செஞ்சு பிளான் பண்ணி வந்துடாதீங்க. இப்படிதான் பனியில ஓஞ்சு சாவணும். அதே மாதிரி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த மரத்துல இருந்து அப்படியே இந்த லைட்டுக்கும் அது அழகா அப்படியே பெய்யறதுக்கும் ரொம்ப அழகா முடிச்சதியா இல்ல. அதே மாதிரி நீங்க லண்டன் வரணும்னு பிளான் பண்ணீங்கன்னா மே மாதம் நல்ல சம்மர் டைமில் வந்து வாங்க. இந்த நாலு டைமில் வந்து உடம்பு கற்றுக்காதீங்க. அதே மாதிரி ஹீட்ரு இல்லாமல் வீட்டில் இருக்கவே முடியாது. ஓகே, இந்த பனியை தான் உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன், காட்டிட்டேன். இந்த பனியில் ஒரு காஃபி குடிக்கலான்னு நினச்சேன், குடிச்சாச்சு. அவ்வளோதான். அடுத்து வழக்கமாக சொல்கிறது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பனி பிடிச்சிருந்தா 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.